ஹல்லேலூயா. இன்றைக்கு தெய்வீக சுகத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். நான் சொன்ன இந்த இருதயத்தை தேவன் எப்படி வச்சிருக்காருன்னா, ஒரு தோட்டத்தை போல தேவன் வச்சிருக்கிறார். ஹார்ட் இஸ் லைக் எ கார்டன். இந்த இருதயம் எப்படி இருக்குன்னா, ஒரு தோட்டம் போல இருக்கு. ஆதாம் ஏவாளுக்கு தேவன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அது என்ன தோட்டம்னா ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்துல இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவையான அத்தனை பழங்களும் அந்த ஏதேன் தோட்டம் விளைவிக்க கூடியதா இருந்தது. ஆமென். அவங்களுக்கு ஆரஞ்சு வேணும்னா ஆரஞ்சு பழம் அந்த தோட்டத்துல இருந்து வந்திருக்கும். அந்த தோட்டத்தில் இருந்தது. ஆப்பிள் வேணும்னா அந்த தோட்டத்தில் இருந்தது. மாதுளம்பழம் வேணும்னா அந்த தோட்டத்தில் இருந்து, மாங்காய் வேணும்னா அந்த தோட்டத்தில், எல்லாமே அந்த தோட்டத்துக்குள்ள இருந்தது. இவங்க என்ன பண்ணோம்? சாப்பிடணும். எப்படி வரும் பழம்? எப்படி வரும்? விதைக்கும் பொழுதுதான் என்ன வருதுன்னா, மாங்காய் மரம் வேணும்னா என்ன பண்ணணும்? மாங்காய் விதையை எடுத்து விதைக்கணும். ஆப்பிள் மரம், ஆப்பிள் வேணும்னா என்ன பண்ணணும்? ஆப்பிள் விதை எடுத்து விதைக்க வேண்டும். மாதுளம்பழம் வேணும்னா மாதுளம்பழத்துடைய விதை எடுத்து விதைக்க வேண்டும். அப்போ எல்லாமே அந்த ஏதேன் தோட்டத்தை இருந்துச்சு. அதே போலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய இருதயமும் ஒரு தோட்டம் போல இருக்கிறது. உங்களுடைய இருதயம் ஏதோ இந்த இருதயத்தை சொல்ல, ஹார்ட் சொல்ல, இது ஆக்சிஜனையும் பிளட்டையும் பம்ப் பண்ணி என்ன பண்ணுது? எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு அனுப்புது. இந்த இருதயத்தை சொல்ல, இருதயம் சொல்லும் போது எது சொல்றேன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி. ஆமென். மனுஷன் 3 விதமா இருக்கிறான். அவன் ஆவி, ஆத்துமா, சரீரம். அவனுக்கு ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அவனுக்கு ஆத்துமா. ஆத்துமான்னு சொன்னா திங்க் பண்றதுக்கு. இங்கதான் நம்ம என்ன பண்றோம்? ஆத்துமால தான் நம்ம என்ன பண்றோம்? திங்க் பண்றோம். அது மட்டும் இல்ல, சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு தான் பேரு? சரீரத்துக்கு பேரு கிடையாது. எதுக்கு தான் பேருனா, உங்க ஆவிக்கு தான் பேரு. எப்போ இந்த ஆவி வெளியே போதோ அப்ப என்ன சொல்லிடுறாங்க? பேர் சொல்லி கூப்பிடுறாங்களா? பாடியை தூக்குப்பான்னு சொல்றாங்க. அப்ப எதுக்கு தான் பேருனா, ஆவிக்கு தான் பெயர். ஆமென். இந்த ஆவியை தான் என்ன சொல்றேன்னா, ஒரு தோட்டம் போல இருக்கிறது. இந்த ஆவி தான் எப்படி இருக்குன்னா, ஒரு நிலம் போல இருக்கிறது. இந்த ஆவில, இந்த தோட்டத்துல நாம் சுகத்தை விதைக்கும் பொழுது, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் இதை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த தோட்டத்துல சுகம் என்கிற செடி வளர ஆரம்பிக்கிறது. ஆமென். அது மட்டும் இல்ல, கடன் பிரச்சனை இருந்தீங்கன்னா, நான் அநேக ஜாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்காதிருப்பேன், இதை சொல்லும் பொழுது அந்த தோட்டத்துல ஆசீர்வாதம் என்கிற ஒரு செடி வளர ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்ப எல்லாமே எங்க இருந்து வரப்போகுதுன்னா, ஏதோ பாஸ்டர் கையில இருந்து வரப்போறது கிடையாது. பாஸ்டரே பார்த்துட்டு இருக்காதீங்க. அவர் கையே பார்த்துட்டு இருக்காது. ஏதோ அவர் கையில இருந்து வரப்போகுது. எல்லாமே எங்க இருந்து வரப்போகுதுன்னா, நம்முடைய இருதயமாகிய தோட்டத்திலிருந்து தான் வரப்போகிறது. அதனால வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப எல்லாமே எங்க இருந்து வரப்போகுதுன்னா, உங்கள் தோட்டமாகிய நிலத்திலிருந்து தான் வரப்போகிறது, இருதயத்திலிருந்து தான் வரப்போகிறது. ஆமென். அப்ப எப்படி இந்த தோட்டத்தில் விதைக்க வேண்டும் பார்த்தோம். எப்படி இந்த தோட்டத்தில் விதைக்கணும்னா, எப்படி விதைக்கிறோம்? சொல்றதின் மூலியமா, பை கன்ஃபெஷன், அறிக்கையிடுதல் மூலியமா என்ன ஆகுதுன்னா, இந்த தோட்டத்துல விதைக்கப்படுகிறது. இன்றைக்கு அதான் பார்க்க போகிறோம். சொல்லணும். சொல்லும் போது என்ன ஆகும்னா, தோட்டத்துல விதைக்கப்படும். மார்க் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 22 இருந்து நாம் வாசிக்கலாம். மார்க் 11:22. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்போ இங்க என்ன நடக்குது? இதோடைய பின்னணி என்னன்னா,
இயேசு என்ன பண்றாருன்னா எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு போகும் பொழுது ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அத்தி மரத்தை பார்த்தோன்னே அத்தி மரத்துல என்ன இல்லைன்னா பழம் இல்லை. பழம் இல்லாதனால, அத்தி பழம் இல்லாதனால தேவன் இயேசு என்ன பண்றாருன்னா அத்தி மரத்தை பார்த்து சபிக்கிறார். என்ன பண்றாரு? சபிக்கிறார். சபிச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா திருப்பி எருசலேமுக்கு போயிடுறாரு. திருப்பி அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா பெத்தானியால இருந்து எருசலேமுக்கு அவர் போகிறார். போகும் பொழுது இப்போ பேதுரு என்னன்னா கூட வரான், இயேசு கூட பேதுரு வரான். இப்போ போகும் பொழுது அந்த அத்தி மரத்தை யார் பார்க்கறான்னா பேதுரு பார்த்துட்டாரு. பேதுரு பார்த்தோன்னே இயேசு கிட்ட சொல்றாரு, இயேசுவே நீ நேத்து ஒரு அத்தி மரத்தை சபிச்சிங்களே, அந்த அத்தி மரம் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா வேரோடு பட்டு போயிற்று. இதுதான் என்னன்னா இந்த வசனத்துடைய பின்னணி, பேக்ரவுண்ட். இங்கதான் என்ன சொல்றாருன்னா 22வது வசனத்துல சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். என்ன சொல்றாரு? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். கீப் ஃபெய்த் இன் காட். ஆங்கிலத்தில் அப்படிதான் வருது, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆனா உண்மையா என்ன வருது அங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது இந்த புதிய ஏற்பாடு எல்லாமே எதுல இருந்து எழுதப்பட்டதுன்னா கிரேக்க மொழியிலிருந்து எழுதப்பட்டது. இந்த கிரேக்க மொழியில பார்த்தீங்கன்னா இன்னு, ஆஃப், பை, சோ, இது எல்லா வார்த்தைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் கிரேக்க மொழியில. அப்போ இப்போ இங்க என்ன எழுதி இருக்கிறாங்கன்னா கீப் ஃபெய்த் இன் காட்னு சொல்லிட்டாங்க. தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையாவே தேவன் இயேசு அந்த இடத்துல என்ன சொன்னார்னா தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருங்க சொல்ல, அந்த இடத்துல என்ன சொல்லி இருக்கிறார்னா தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு? தேவனிடத்துல விசுவாசம் வைக்கிறது சொல்ல, தேவனுடைய விசுவாசம் உடையவர்களா இருங்க. கீப் த ஃபெய்த் ஆஃப் காட். நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை சொன்னதுனால என்ன பின்னாடி பார்க்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னுன்னு போட்டாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன வருதுன்னா ஆஃப் வரணும். கீப் த ஃபெய்த் ஆஃப் காட். அப்ப தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சுகம் வேணுமா? கடன் பிரச்சனை மாறணுமா? அப்போ நமக்கு என்ன தேவைன்னா தேவனுடைய விசுவாசம் நமக்கு தேவை. அது என்ன தேவனுடைய விசுவாசம்? அதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய விசுவாசம் என்றால் என்ன? தேவனுடைய விசுவாசம் என்பது விசுவாசித்து பார்ப்பது. சொல்லுங்க, தேவனுடைய விசுவாசம் விசுவாசித்து பார்ப்பது. ஆமென். பேதுருடைய விசுவாசம் என்னது? மனுஷனுடைய விசுவாசம் என்னது? அவன் பார்த்து தான் என்ன பண்ணுவானா விசுவாசிப்பான். பாருங்க, பேதுரு இங்க என்ன பண்றாருன்னா அத்திமரத்தை பார்த்தாரு, பட்டு போயிருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இயேசுவே இந்த அத்திமரம் பட்டு போயிட்டு சொல்றாரு. ஆனா இயேசு என்ன பண்றாரு? தேவனுடைய விசுவாசம் என்னது? அவர் என்ன பண்ணிட்டாருன்னா முந்தான நாள் என்ன பண்ணிட்டாரு? சபிச்சிட்டாரு, சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா காண்கிறார். அல்லேலூயா. அப்ப விசுவாசம்னா என்ன? தேவனுடைய விசுவாசம் என்னன்னா விசுவாசித்து காண்கிறது தான் தேவனுடைய விசுவாசம். மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறேன் அதுக்கப்புறம் விசுவாசிக்கிறேன். அது விசுவாசம் கிடையாது. அது தேவனுடைய விசுவாசம் கிடையாது. ஃபர்ஸ்ட் எனக்கு அற்புதம் செய்யட்டும் கர்த்தர், ஃபர்ஸ்ட் எனக்கு சுகத்தை கொடுக்கட்டும் கர்த்தர், இந்த பலவீனம் இருக்கு, இந்த கால் வலி இருக்கு, ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கால் வலியை மாத்துட்டோம், ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த வயிறு வலியை மாத்துட்டோம், ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த தலைவலியை மாத்துட்டோம், ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கடன் பிரச்சனையை மாத்துட்டோம், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா நான் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். இது என்னது? தேவனுடைய விசுவாசம் அல்ல. தேவனுடைய விசுவாசம் ஏதோ பார்த்து விசுவாசிப்பது அல்ல. தேவனுடைய விசுவாசம் என்னன்னா விசுவாசித்து பார்ப்பது. விசுவாசம்னா என்னது? சொல்றது. அப்போ சொல்லி என்ன பண்றாருன்னா அவர் பார்க்கிறார். இதை எங்க பார்க்கலாம்னா ஆதியாகமத்துல தேவனுடைய விசுவாசத்தை நாம் பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியிலே தேவன்
வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. பாருங்க, பூமியானது எப்படி இருக்கு? ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கு. ஒழுங்கின்மைனா கேஆஸ். இன்னைக்கு உள்ள வரும்போது அப்படிதான் இருந்துச்சு. அங்கங்க சேர் கிடந்துச்சு. ஆனா டக்குன்னு என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும். அப்படிதான் பூமியானது எப்படி இருந்துச்சுன்னா ஒழுங்கின்மையா இருந்துச்சான், கேஆஸா இருந்துச்சான். அது மட்டும் இல்ல, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அங்க ஒண்ணும் இல்ல, மரம் இல்ல, அங்க செடி இல்ல, அங்க மிருகங்கள் இல்ல, அங்க மனிதர்கள் இல்ல, அங்க மழை இல்ல. அது எல்லாம் எப்படி இருக்குன்னா வெறுமையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போதான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேவனுடைய விசுவாசம்னா என்னது அப்படி பார்க்க போறோம். தேவன் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். தேவன் என்ன பண்றாருன்னா சொல்றார். சொன்னவனே என்னாச்சு? வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். பாருங்க, சொல்லுங்க, வியாதி இருக்கா? சொல்லுங்க, நான் அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன். மெய்யாகவே என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். இன்றைக்கு நான் சுகமாகிறேன். இன்னைக்கு தோல்வியில் இருக்கலாம், சொல்லணும் நான் ஜெயமா மாறுவேன். ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ள இருக்கிறது. நான் வெற்றியோடு திரும்புவேன். எனக்கு வெற்றி வரப்போகுது. இதை சொல்லுங்க. சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா வெளிச்சம் உண்டாயிற்று, அங்க சுகம் உண்டாயிற்று. அது மட்டும் இல்ல, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். பாருங்க, ஃபர்ஸ்ட் சொன்னார், அப்புறம் காண்கிறார். பாருங்க, அப்ப தேவனுடைய விசுவாசம்னா என்னதுன்னா சொல்றது அப்புறம் பார்க்கிறது. ஆமென். நான் சொல்லுகிறேன், கட்டி இருக்கலாம், சொல்லணும், இயேசுவின் நாமத்துல கட்டி மறைவதாக. அப்புறம் என்ன பண்ணணும்னா மறைஞ்ச கட்டியை பார்க்கணும். இங்க அதான் இயேசு அதான் பண்றாரு. வெளிச்சம் உண்டா கடவுள்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, வெளிச்சம் உண்டானதை அவர் பார்த்தார். அப்போ விசுவாசம்னா என்ன? தேவனுடைய விசுவாசம்னா என்னது? பார்த்து நம்புறதா, விசுவாசித்து பார்ப்பதா? சொல்லி பார்க்கிறது தான் தேவனுடைய விசுவாசம். இது மட்டும் இல்ல, 10 ரெஃபரன்ஸ் இதுலயே இருக்கு. ஆதியாகமத்திலே பார்த்தீங்கன்னா எல்லாமே. 6வது வசனம் வாசிங்க. பின்பு தேவன் ஜலத்தை பிரிக்க கடவுது என்று சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கும் ஆகாய விரிவு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்திரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்திரத்துக்கு பூமி என்றும் சேர்ந்து ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று. பாருங்க, சொல்லி 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 என்ன பண்றாருன்னா காண்கிறார். இது மாதிரி 10 காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? சிருஷ்டிக்கிறார். எப்படி சிருஷ்டித்தார்? சொன்னார், அப்புறம் காண்கிறார். விசுவாசித்தார். விசுவாசிக்கிறதுனா என்னதுங்க? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அப்ப விசுவாசம்னா என்னன்னா சொல்றது. சொன்னாரு, அப்புறம் என்ன பண்றாருன்னா காண்கிறார். வியாதியை மறையணுமா? சொல்லணும், அப்புறம் பார்க்குறோம். இல்லைங்க, கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுக்கட்டும், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா சாட்சி சொல்லுவேன், அப்புறம் நான் சொல்ல போறேன். அது தேவனுடைய விசுவாசம் அல்ல. தேவனுடைய விசுவாசம் என்னன்னா சொல்றது அப்புறம் காண்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. சகலமும் அவர் மூலியமாய் உண்டாயிற்று. அந்த அவர் யாரு? அந்த அவர் யாரு? அந்த வார்த்தை மாம்சமாகி
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதுக்கப்புறம் சகலமும் அவர் மூலியமா, அந்த அவர் யாரு? அந்த அவர் யாருன்னா இயேசு. ஆமென். அந்த இயேசு தான் சொல்றாரு, தேவனுடைய விசுவாசம் உடையவர்களா இருங்கன்னு சொல்லிட்டு பேதுரு கிட்ட சொல்றாரு. என் விசுவாசம் என்னதுன்னா, ஏதோ பார்த்து விசுவாசிக்கிறது கிடையாதுப்பா. என் விசுவாசம் என்னன்னா, விசுவாசித்து பார்க்கிறது. ஆமென். சகலமும் அவர் மூலியமாய் உண்டாயிற்று. அப்ப இயேசுவின் மூலியமாய் தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. எப்படி உண்டாக்குனார்? சொல்லி அவர் பார்த்தார். அதுதான் இயேசுடைய விசுவாசம். ஆமென். இன்றைக்கு யாருடைய விசுவாசம் உங்களுக்கு இருக்கு? பேதுருடைய விசுவாசம் இருக்கா? பேதுரு பார்த்ததுக்கு அப்புறம் தான் விசுவாசம். இன்னைக்கு நம்மளுக்குள்ள அந்த பேதுரு விசுவாசம் இருக்கக்கூடாது. யாருடைய விசுவாசம் இருக்க வேண்டும்னா, இயேசுடைய விசுவாசம். அது தேவனுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். சுகம் வேணுமா? என்ன விசுவாசம் இருக்கணும்? பேதுரு விசுவாசம் கிடையாது, தேவனுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இன்னொரு காரியத்தையும் சொல்றார். தேவனுடைய விசுவாசம்னா என்னது? 1-3 பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டா கடவுது என்றார். பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்து, அது மட்டும் இல்ல, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இருளை பார்த்து அவர் கீழ்ப்படுத்துகிறார், இருளை கீழ்ப்படுத்துகிறார். இருளை பார்த்து என்ன பண்றாருன்னா பேசுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்போ தேவனுடைய விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறது. ஆமென். வியாதி என்ன பண்ணுதுன்னா கீழ்ப்படுத்துது. அங்க இருள் இருக்கு, இருளை பார்த்து என்ன பண்றாருன்னா கீழ்ப்படுத்துகிறார். இருள் இங்க இருக்கக்கூடாது, வெளிச்சம் உண்டா கடவுது. ஒழுங்கின்மை இங்க இருக்கக்கூடாது, எல்லாம் ஒழுங்காக கடவுது. வெறுமை இங்க இருக்கக்கூடாது, எல்லாம் நிறைவாக கடவுது. எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா கீழ்ப்படுத்துகிறார். ஆமென். வியாதியை நீங்க தான் கீழ்ப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தை உங்களுக்குள்ள வச்சிட்டார் ஆண்டவர். அதான் சொல்றாரு, பரலோகத்திலே நீங்கள் எவைகளை, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது என்ன ஆகும்னா பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும். நீங்க சுகத்தை கட்டவிழ்ச்சனா பரலோகத்துல சுகம் கட்டவிழ்க்கு. எல்லாமே எங்க இருந்து வரப்போகுது? சுகம்லாம் எங்க இருந்து வரப்போகுது? பாஸ்டர் கையில இருந்து வரப்போதா? பாஸ்டர் கையில ஒண்ணும் இல்ல. சுகம்லாம் எங்க இருந்து வரப்போகுதுன்னா பரலோக ராஜ்யத்திலிருந்து வரப்போகிறது. அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்போ எல்லாமே எங்க இருந்து வரப்போகுதுன்னா உள்ள இருந்து தான் வரப்போகுது. அப்போ ஆசீர்வாதம் எங்க இருந்து வரப்போகுது? வெளியே இருந்து வரப்போகுதுல, உள்ள இருந்து வரப்போகிறது. ஆமென். அப்போ இன்னைக்கு சுகம் வேணும்னா என்ன பண்ணா கீழ்ப்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்துல பலவீனமே வெளியே போ, எனக்குள்ள சுகம் வருவதாக. ஆமென். அப்படிதான் பண்ணேன், நிறைய பேருக்கு பண்ணேன். நிறைய பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ரொம்ப நாளா அவங்களுக்கு தலை குளிச்சாலே கோல்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ண சொன்னாங்க. ஜோம் பண்ண உடனே அவங்களுக்கு சரியாயிடுச்சு. அடுத்த நாளே எனக்கு தலை குளிக்கும் போது கோல்ட் ஆகலன்னு சொன்னாங்க. ரொம்ப நாளா இந்த இடத்துல ஒரு வலி ஒருத்தருக்கு கடபார் குத்துன மாதிரி வலிக்கும் அவர் சொல்றாரு. அப்போ ஜோம் பண்ண, இயேசுவின் நாமத்துல வியாதியை வெளியே போ அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷத்துல அவர் சொல்றாரு, எங்க தான் வலி போச்சுன்னு தெரியல, இத்தனை நாள் ரொம்ப பெயின் இருக்கும், ஆனா இப்ப எனக்கு பெயின் இல்லை. ஆமென். வியாதியை கீழ்ப்படுத்த வேண்டும். ஆமென். வியாதி உங்களுடையது அல்ல, சாபம் உங்களுடையது அல்ல, வறுமை உங்களுடையது அல்ல, கடன் பிரச்சனை உங்களுடையது அல்ல. எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற ஒரு சக்தியை தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அதிகாரத்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த தேவனுடைய விசுவாசத்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தேவனுடைய விசுவாசம் இருக்கு? அப்ப என்ன பண்ணோம்? பேசணும், அப்புறம் பார்க்கணும். ரெண்டாவது சொன்னேன், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தணும். டொமினியன், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தணும். வியாதியை போ, சுகம் வா, கடன் பிரச்சனையை போ, ஆசீர்வாதமே வா. அப்ப எல்லாவற்றையும் என்ன பண்ணனா கீழ்ப்படுத்த வேண்டும். இன்னொரு காரியத்தை சொல்றேன், இந்த தேவனுடைய விசுவாசம் என்ன பண்ணுது? மார்க் 11ஆம் அதிகாரத்துல 23வது வசனம் பாருங்க.
ஆ ஆ எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? மலையை பார்த்து சொல்லணுமா? அது மட்டும் இல்ல, சொல்லிட்டு என்ன பண்ணா இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் பொழுது என்ன ஆகும்னா அவன் சொன்னபடியே அது ஆகும். அப்போ மலையை பார்த்து பேசினா அந்த மலை என்ன ஆயிடும்னா பெயர்ந்து போய்விடும். அப்போ இயேசுடைய விசுவாசம் என்னதுன்னா மலையை பற்றி பேசவில்லை. இயேசு இங்க மலையை பற்றி பேசினாரா? ஓ மலை அவ்வளவு பெருசு அப்படின்னு சொன்னாரா? ஓ வியாதி அவ்வளவு பெருசு அப்படின்னு சொன்னாரா? கடன் பிரச்சனை அவ்வளவு பெருசு அதை விவரிச்சு சொன்னாரா? அவர் அந்த கடன் பிரச்சனையை பற்றி பேசவில்லை, அந்த நெருக்கத்தை குறித்து பேசவில்லை, அந்த வியாதியை குறித்து பேசவில்லை, பற்றி பேசவில்லை. அந்த கடன் பிரச்சனையும் அந்த பலவீனத்தையும் பார்த்து பேசினார். ஆமென். டாக்டர் சொல்லிட்டாங்க முடியாது, கொஞ்ச நாள் தான் இருப்போம் போல, கொஞ்ச நாள்ல செத்துருவேன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா இயேசுடைய விசுவாசம் அது கிடையாது. தேவனுடைய விசுவாசம் அதை பற்றி பேசுகிற விசுவாசம் அல்ல. தேவனுடைய விசுவாசம் பார்த்து பேசுவது. மலையை பார்த்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். மலையை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த மலை பெயர்ந்து போய்விடும். பேசுறதே கிடையாது. பேசுறதெல்லாம் என்னது? நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமா போயிடுவ, போறான் பார் ரோட்ல எவ்வளோ ஸ்பீடா போறான் பார், எங்கன்னா போய் விழுந்து வார போறான். சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அவன் எங்க இருக்கிறான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். இப்ப ஜீவன் வேணுமா? வாயில தான் இருக்கு. நல்லா ஆகணுமா? சொல்லணும், ஒவ்வொரு நாளும் சொல்லணும் நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன். நகையெல்லாம் வச்சிட்டேன் அடுக்காட்டில், ஆனா ஒவ்வொரு நகையை நான் மீட்க போகிறேன் சொல்லிட்டே இருக்கணும். சொல்லும் போது என்ன ஆகும்னா அது நிச்சயமாய் நடக்கும். ஆமென். அப்போ அவர் இயேசு மலையை பார்த்து பேசவில்லை, மலையை பற்றி பேசவில்லை. இயேசு என்ன பண்றாருன்னா மலையை பார்த்து அவர் பேசுகிறார். ஆமென். அலை அடிக்குது, சீசர்கள் புயல் அடிக்குது. ஓ கூட இருந்த சீசர்லாம் என்ன சொல்றாங்க, ஓ படகுலாம் கவுற மாதிரி இருக்கு, ரொம்ப காத்தடிக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மலையை பற்றியே பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன சொன்னார்னா இறையாதே அமைதலாய் மாறு. ஆமென். அவர் அவர் பற்றி பேசவில்லை, அவர் பார்த்து பேசினார். ஆமென். லாசருவே வெளியே வா, செத்து போயிட்டாரு. எல்லாரும் சொல்றாங்க 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் அதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன பண்றாருன்னா பார்த்து பேசுகிறார், லாசருவே வெளியே வா. ஆமென். எந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு? இயேசுடைய விசுவாசம் இருக்கா? தேவனுடைய விசுவாசம் இருக்கா? தேவனுடைய விசுவாசம் பற்றி பேசுகிற விசுவாசம் அல்ல, தேவனுடைய விசுவாசம் பார்த்து பார்த்து பேசுகிற விசுவாசம். ஆமென். கடன் பிரச்சனை இருந்தா பார்த்து பேசினே இருக்கணும், அது போற வரைக்கும் பேசணும். பேசினா போயிடுமாங்க? போயிடும். பேசி பாருங்க. நான் சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு, பேசினே இருங்க. அது ஒரு வாரத்தில் போகும், அது ஒரு மாசத்துல போகும், ஆனா நிச்சயமா அது போகும். ஆமென். பலவீனம் இருக்கா? பார்த்து பேசினே இருங்க. அது கேன்சர் கட்டியா இருக்கா? பார்த்து பேசினே இருங்க. பேசும்போது என்ன ஆகும்னா அந்த கேன்சர் கட்டி அது போய்விடும். அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா பற்றி பேசவில்லை. தேவனுடைய விசுவாசம் மலையை பற்றி பேசவில்லை, தேவனுடைய விசுவாசம் மலையை பார்த்து பேசுகிறது. ஒருத்தர் அப்படிதான் இதை வாசிக்கும் போதெல்லாம் ஒரு உதாரணம் வரும் எனக்கு. ஒரு சிஸ்டர் அப்படிதான், அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பழைய மலை இருந்துச்சான். அந்த மலைக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கடல், பெரிய கடல் இருந்துச்சான். எப்பெல்லாம் மாடி மேலே வராங்களோ அவங்க கடலை பார்க்கணும் ஆசையாக மாடி மேலே வருவாங்களாம். ஆனால் என்னதான் தெரியும்னா அந்த மலை தான் தெரியுமா. அப்போது இந்த வசனத்தை படிச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே நீர் சொன்னீரே எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும்னு சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த
மழை ரொம்ப எனக்கு இடைஞ்சலா இருக்கு. எல்லாரும் போய் பார்க்குறாங்க, பக்கத்து வீட்டுலக்காரன் பார்க்குறான், அந்த வீட்டுக்காரன் பார்க்குறான், ஆனா என்னால பார்க்க முடியலையே ஆண்டவரே சொல்லிட்டு இந்த வசனத்தை அவங்க சொல்லிக்கொண்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் கவர்மெண்ட் வந்துச்சான். கவர்மெண்ட் வந்து இந்த மலை பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மலையை தகர்த்து விட்டார்களாம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பேசுனீங்கன்னா அந்த மலை கூட பதராய் மாறிவிடும். பேசுறது கிடையாது, சொல்றது கிடையாது, அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன், நான் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு நான் செத்துடுறேன். இல்லை இல்லை, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நன்றாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், நன்றாய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். அப்போ தேவன் வந்து அதை பற்றி பேசல. தேவனுடைய விசுவாசம் வந்து பற்றி பேசுகிற விசுவாசம் அல்ல, தேவனுடைய விசுவாசம் பார்த்து பேசுகிற விசுவாசம். அப்போ இந்த மனுஷனுடைய விசுவாசம் என்ன பண்ணுது? மனுஷனுடைய விசுவாசம் என்னதுங்க? பார்த்துட்டு அப்புறம் பேசுறது, சாட்சி சொல்றது. கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சாரு சிஸ்டர், சாட்சி சொல்றது. அது விசுவாசம் கிடையாது. விசுவாசம் அது தேவனுடைய விசுவாசம் பேசிட்டு பார்க்கறது. ஆமென். கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சா நான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறேன், அது விசுவாசம் கிடையாது. அது உங்க விசுவாசம், அது கர்த்தருடைய விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது பேசிட்டு அப்புறம் காண்கிறது தான் தேவனுடைய விசுவாசம். ஆமென். 24வது வசனம் வாங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாங்க. பாருங்க, ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கல, ஏன்னா சொன்னதே சொல்லு இருக்கிறாங்க, அழுகுறாங்க, புலம்புறாங்க. ஆனா இங்க இயேசு எப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நான் கேட்டுக்கொள்றத நிச்சயமா பெற்றுக்கொள்வேன். அது எப்படி ஜெபம் பண்றது? அப்படி ஒரு ஜெபம் எப்படி பண்றது? இன்றைக்கு ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? எப்படி ஜெபம் பண்ணனா, இயேசுடைய ஜெபம் எப்படி ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்குறாருன்னா, ஆண்டவரே எனக்கு பலவீனம் இருக்கு, சரீரத்தில் வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, அதை சொல்றோம் ஆண்டவர்கிட்ட. அது மட்டும் இல்லை, இதை கேட்டுக்கொள்ளுகிறோம். அது மட்டும் இல்லை, பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறதுனா எப்படின்னா, கேட்டுட்டேன் ஆண்டவரே எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. அது மட்டும் இல்லை, விசுவாசிக்கிறதுனா என்னன்னா, ஆண்டவரே இந்த வீசிங் ப்ராப்ளத்தை நீ சரிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதுதான் தேவனுடைய விசுவாசம். தேவனுடைய விசுவாசம் ஏதோ சொல்லிட்டே இருக்கிறது கிடையாது, பிரச்சனை சொல்லிட்டே இருக்கிறது கிடையாது. தேவனுடைய விசுவாசம் என்னன்னா, பிரச்சனையை சொல்லிட்டு அந்த பிரச்சனையை மாற்றினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கடன் பிரச்சனை இருக்கலாம், ஆனா என்ன சொல்லணும்னா ஜெபிக்கணும், கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கணும். அப்புறம் என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனையை மாற்றுறதுக்காக நன்றி, இது எல்லாம் சரியாயிடுச்சு, சால்வ் ஆயிடுச்சு, அதற்காக நன்றி சொல்லணும். அதுதான் என்னன்னா தேவனுடைய விசுவாசம். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். பெற்றுக்கொண்டன்னு சொல்லணுமா? அது மட்டும் இல்ல, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்போ சொல்ல சொல்ல விசுவாசிக்க விசுவாசிக்க நாம் அதை பார்க்க ஆரம்பிப்போம். அதுதான் என்னன்னா தேவனுடைய விசுவாசம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாய் என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உனக்கு உள்ள கடுகு விசுவாசம் இருந்துச்சுன்னா, அல்லது இப்படி சொல்லலாம், இது ரொம்ப இழுத்துன்னு போறாரு இயேசு, ஆனா ஈஸியா சொல்லணும்னா, உனக்கு ஒரு கடுகு அளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணா, வாயை திறந்து சொல்லு. அதான் சொல்றாரு. ரொம்ப கஷ்டமா நம்ம மாத்திக்க தேவையில்லை. சின்ன விசுவாசம் இருந்துச்சுன்னா வாயை திறந்து சொல்லு.
நீங்க நிறைய எல்லாருக்குமே என்னதான் இருக்குது, கடுகளவு விசுவாசம் தான் இருக்கு. பாஸ்டருக்கும் சரி, பிலீவர்ஸுக்கும் சரி, எல்லாருக்குமே என்னதான் இருக்குன்னா கடுகளவு விசுவாசம் தான் இருக்கு. யாருக்குமே 100% விசுவாசம் இருக்குன்னு கிடையாது. யாருக்கும் 100% விசுவாசம் இருக்கவும் இருக்காது. எல்லாருக்கும் 99% விசுவாசம் இருந்தாலும் 1% பயம் இருக்கும். அதனால ஒரு பாஸ்டர் சொல்றார், விசுவாசம் அது பயத்தோடு சார்ந்தது அப்படின்னு சொல்றாரு. இப்போ விசுவாசம் இருக்கிறவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், ஆமாப்பா பயம் இருக்கு, ஆனா உனக்கு கடுகளவு விசுவாசம் இருக்குமா? டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த பெரிய கட்டி, கொஞ்சம் நான் பேசும்போது உங்களுக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் வருது, ஆனா டாக்டர் சொன்ன பயமும் வருது. கட்டியா, இது கேன்சர் கட்டியா, கொஞ்ச நாள் செத்து போயிடுவேன். அப்ப விசுவாசம் இருக்கு, 99% விசுவாசம் இருக்கு, பிளஸ் 1% என்னன்னா கொஞ்சம் பயமும் இருக்கு. ஆனா இயேசு சொல்லுகிறார், ஆமாப்பா இப்படிதான் இருக்கும், ஆனா கடுகளவு விசுவாசம் இருக்குமா உனக்கு? கடுகு பார்த்திருக்கீங்களா? ரொம்ப குட்டியா இருக்கும். இயேசு சொல்றார், அந்த குட்டி விசுவாசம் இருந்தா போதும், நீ என்ன பண்ணா வாயை திறந்து சொல்லு. வாயை திறந்து சொல்லும் பொழுது இந்த கட்டியை பார்த்து சொல்லணும், இந்த கட்டியே இயேசுவின் நாமத்துல வெளியே போ. இந்த தைராய்டு இயேசுவின் நாமத்துல வெளியே போ. இந்த வீசிங்கே இயேசுவின் நாமத்துல வெளியே போ. இந்த பிபி இயேசுவின் நாமத்துல வெளியே போ. சின்ன கடுகள விசுவாசம் இருந்துச்சுன்னா சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, இங்க சொல்றாரு, நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி, கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாய் என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ். சின்ன ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட நீங்க சொன்னீங்கன்னா அது என்ன பண்ணா அந்த வியாதி வேரோடு பிடுங்கப்படும். ஆமே, அது கேன்சர் கட்டியா இருக்கலாம். கர்த்தர் சொல்ல, நீ சொன்னா நான் வேரோட பிடுங்குவேன். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா சொல்லவே மாட்டோம். டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன் டாக்டர், இங்கேயே கூட படுத்துறேன் டாக்டர். டாக்டர் ரொம்ப விசுவாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா என்ன விசுவாசி. இந்த வசனம் சொல்லுது, விதைக்கிறவன் விதைக்கும் பொழுது அதுல ஒரு பெரிய அறுவடை பார்ப்ப. நீ சொல்லும் பொழுது அங்க ஒரு அற்புதம் நடக்கும்பா. நீ சின்ன கடுகால விசுவாசம் தின்படி நீ சொல்ல ஆரம்பி, என்ன ஆகும்னா இந்த வியாதி பிடுங்கப்படும். ஆமென். கடன் பிரச்சனை இருந்தா சொல்லணும், எதா இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது, ஆனா ஒவ்வொரு நாளும் சொல்ல 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 எதெல்லாம் பிடுங்கணுமோ பிசாசு என்ன பண்ணிட்டானா இந்த நிலத்துல, உங்கள் இருதயமாகி நிலத்துல என்ன பண்ணிட்டானா, நீங்க விதைக்காதனால, நீங்க சுகத்தை விதைக்காதனால பிசாசு என்ன பண்ணிட்டானா சில விதைகளை அவன் கொண்டு வந்துட்டான். கடன் பிரச்சனை என்கிற விதையை விதைச்சிட்டான், பலவீனம் என்கிற விதையை விதைச்சிட்டான். இப்போ அதெல்லாம் வளருது, வளர ஆரம்பிக்கிறது. ஆனா நீங்க விசுவாசிக்கும் பொழுது, நீங்க சொல்லும் பொழுது அந்த கடன் பிரச்சனை பிடுங்கப்படும். அது மட்டும் நீங்க சொல்லும் போது அந்த வியாதி பிடுங்கப்படும். நான் சொல்லுகிறேன், இந்த வாரத்துல சொல்ல ஆரம்பிங்க. 2 வாரம் விட்டுட்டோம் இல்ல, ஒரு வாரம் பிபிஎஸ்க்கு போயிடுச்சு, மறந்துட்டு இருப்போம். சொல்லணும் சொல்லணும் சொன்னதெல்லாம் மறந்துட்டு இருப்போம், பிரச்சனை யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா நாளையிலேருந்து என்ன பண்ணுங்கன்னா சொல்ல ஆரம்பிங்கள். எதெல்லாம் ஆண்டவர் பிடுங்கணுமோ அதெல்லாம் பிடுங்குவார். ஆமென். அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், என்ன விசுவாசம் இருக்கணும்? பேதுரு விசுவாசம் இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா தேவனுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். தேவனுடைய விசுவாசம்னா என்னது? சொல்லி பார்க்கிறது. நம்முடைய விசுவாசம் என்னது? பார்த்து சொல்றது. அப்ப நம்முடைய விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. தேவனுடைய விசுவாசம் நம்மளுக்குள்ள இன்றைக்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும். தேவனுடைய விசுவாசம் நம்மளுக்குள்ள கடத்தப்பட வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நாம் ஜெபித்து நாம் முடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரே அந்த தேவனுடைய விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய விசுவாசம்னா என்னதுன்னா சொல்லி பார்க்கிறது. இன்னைக்கு எங்களுடைய விசுவாசம் என்னன்னா பார்த்து சொல்றது.
ஆனா இன்றைக்கு உம்முடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசத்தின் ஆவி எங்களுக்குள்ள இப்பொழுதே கடத்தப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்குள்ள அது எங்களுக்குள்ள போகட்டும் கர்த்தாவே. இனிமேட்டு எங்க விசுவாசத்தை நாங்க தூக்கி போடுறோம், தேவனுடைய விசுவாசத்தை நாங்க ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, தேவனுடைய விசுவாசம்னா என்னதுன்னா எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறது, பலவீனங்களை கீழ்ப்படுத்துகிறது, வியாதியை கீழ்ப்படுத்துகிறது, கடன் பிரச்சனையை கீழ்ப்படுத்துகிறது. இன்றைக்கு நாங்கள் அதை ஆண்டவரே பயன்படுத்துகிறோம். இன்றைக்கே நாங்கள் பயன்படுத்துகிறோம். வியாதி எங்களுக்குள்ள இருந்து வெளியே போ இயேசுவின் நாமத்தினால். கடன் பிரச்சனை இப்பொழுது வெளியே போ இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே இன்றைக்கு எல்லாவற்றையும் நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, தேவனுடைய விசுவாசத்தை நாங்கள் பார்த்தோம். அது பார்த்து பேசுகிற விசுவாசம் கிடையாது, பற்றி பேசுகிற விசுவாசம் கிடையாது. தேவனுடைய விசுவாசம் பார்த்து பேசுகிற விசுவாசம். ஆண்டவரே மலையை பற்றி பேசுகிற விசுவாசம் அல்ல, தேவனுடைய விசுவாசம் பார்த்து பேசுகிற விசுவாசம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பலவீனங்களை பற்றி பேசவில்லை. இது நான் பெருசா இருக்கிற கட்டி நாங்கள் பேசல ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கு அதை பார்த்து பேசுகிற கட்டியை எங்களுக்குள்ள இருந்து வெளியே போ இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஆண்டவரே கடன் பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசவில்லை, கடன் பிரச்சனையை நாங்கள் பார்த்து பேசுகிறோம். நாங்கள் அநேக ஜாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுப்போம். கடன் பிரச்சனை எங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியே போ இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே அன்றைக்கு இயேசு அதான் பண்ணாரு, எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து பேசினார். காற்றையும் கடலையும் ஜனங்க பற்றி பேசினாங்க. ஆனா இயேசு சொன்னார், இறையாதே அமைதலாய் மாறு. ஆண்டவரே இன்றைக்கு எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில வீசி கொண்டு இருக்கிறதோ, எந்தெந்த காத்துலாம் எங்கள் வாழ்க்கையில வீசி கொண்டு இருக்கிறதோ, ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் அதை பார்த்து பேசுகிறோம், இறையாதே அமைதலாய் மாறு. ஏன்னா எங்களுக்குள்ள என்ன விசுவாசம் வந்ததுன்னா தேவனுடைய விசுவாசம் எங்களுக்குள்ள வந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பார்த்து பேசிக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே, நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில பிசாசு விதைத்த ஆண்டவரே எல்லா வேர்களையும் நீர் பிடுங்க ஆண்டவரே. நீர் கடலில் அதை ஆழத்தில் தூக்கி போடும் கர்த்தாவே. வியாதி என்கிற ஆண்டவரே விதையை ஆண்டவரே, வியாதி என்கிற செடியை நீர் பிடுங்கி ஆண்டவரே அது கடலின் ஆழத்தில் தூக்கி போடும் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பேசி நாங்கள் ஜெயம் எடுக்க போகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதை ஆண்டவரே மறந்து விடாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஞாபகத்தில் நாங்கள் வைத்துக்கொள்ள, பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தை நாங்கள் உபயோகிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை பாராட்டும். அந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. இன்னைக்கு போகும்பொழுது அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. போகும்பொழுதே அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. போகும்பொழுதே எல்லாம் வாய்க்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஆலயத்தின் நன்மையினால் ஜனங்கள் திருப்தியாக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. இங்கே வந்ததுனாலே ஒரு நன்மை பிறக்கட்டும் கர்த்தாவே. சொல்லட்டும், நான் சர்ச்சைக்கு வந்துட்டு போனேன், கர்த்தர் இங்கே ஒரு அற்புதத்தை செஞ்சாருன்னு ஆண்டவரே சொல்கிற அளவுக்கு ஆண்டவரே சாட்சிகளாய் நீர் நிற்பத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றின் வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.